அப்புறம் வந்து ஆஸ்ட்ராலஜி தெரியுமா உனக்கு? ஆ, ஓரளவுக்கு திரு. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இயர் மட்டும் நல்ல புரிதலோடு இருந்துட்டு அப்புறம் லைஃப் லாங்கு இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் ஃபெவிகால் மாதிரி இதாகிக்குமா, பாண்ட் ஆகிக்குமா. அதாவது என்னன்னா, அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து எப்படின்னா, உன்னை பற்றி என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம், எல்லாருக்கும் 1 இயர்லாம் ஆகாதுங்க. எனக்கெல்லாம் 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், ஏன் ஒரே வருஷம் கூட ஆகலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வந்து சொர்க்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை வந்து எத்தனையோ பேர் பிரிக்க ட்ரை பண்ணாலும் உங்களை பிரிக்க முடியாது. உங்களோட லைஃப் உண்மையாக உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான், ஒய்ஃப் இப்படி தான், ஒரு 2 பேருக்குள்ள புரிதல், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுவே லவ் மேரேஜில் என்ன தெரியுமா, லவ் மேரேஜ் லவ் பண்ணும்போதே தொட்டு கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே போனால் என்னத்தை தோணும்? ஒன்றுமே தோணாது. அதுவே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் முதல்ல அந்த ரூமுக்குள்ளே போனதும் புருஷனோட முகத்தை நிமிந்து பார்க்கும்போது அப்போ ஏற்படுப்பற ஒரு வெக்கம், அது லவர்ஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியும். அந்த வெக்கம் வந்து லைஃப் லாங் வந்து அந்த கணவனால் மறக்கவே முடியாது. என் மனைவி முதல்ல நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அவன் தன் பிள்ளைங்களுக்கு சொல்லுவான், அம்மாவை நான் பார்த்தேன், ஐயோயோ என்ன வெக்கம் தெரியுமா. அதெல்லாம் மறக்க முடியாது. வயசான காலத்தில் நம்மளோட பிள்ளைங்க பெருசானதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். லவ்வர்ஸ்ட்டு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? ஒன்றுமே கிடையாது. முன்கூட்டியே இதை காமெடி அதை காமெடி இதை எல்லாத்தையும் பார்த்து சலிச்சு போயிடுது. அப்புறம் என்ன ஆகும்? ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போதே அவனுக்கு அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போகுது, ஓகேவா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போரிங்ன்ற ஒன்று வந்து நிற்கிது, நடுவில் நிற்கிதா. ஆனால் கல்யாணம் ஆன அதாவது அரேஞ்ச் மேரேஜ்காரங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். வெக்கமும் போகாது. வெக்கப்பட்டு அவங்க அந்த வெக்கத்தை விடுறதுக்குள்ளேயே பேபி ஃபார்ம் ஆகிடுது. அப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் அவனுடைய தவிப்புகள் இன்னும் கூடிக்கிட்டே இருக்குது. அந்த தவிப்பு வந்து கூடுதல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவன் ஸ்டார்டிங் அந்த பொண்ணோட பழகி ஒரு நிலைக்கு வர்றதுக்குள்ளே பேபி ஃபார்ம். அந்த பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அதெல்லாம் ஒரு சுகமான நாட்கள். அவனோட தவிப்பு அப்போ முழு அடங்கலை. நம்ம ஒய்ஃபுக்கிட்ட எப்படியாவது பேசணும், ஐயோ நம்ம ஒய்ஃபு வெளியில் கூட்டிகிட்டு போகணும், நம்ம ஒய்ஃபை இங்கே கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், இந்த ஷாப்புக்கு போகணும், நாங்கள் 2 பேர் மட்டும் போகணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ குழந்தை அது எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது. அரேஞ்ச் மேரேஜில் அந்த லவ் புரிதல் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் லவ் மேரேஜில் அப்படியா, எல்லாமே முன்னாடியே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் குழந்தை தங்கிடுச்சுன்னா நம்ம தான் அங்கே போயிட்டு மேடி ஏன்டி, நம்ம தான் அங்கே இதுக்கு அந்த மாலுக்கு போனோம், இந்த மாலுக்கு போனோம், இந்த ஊருக்கு போனது சுற்றிட்டு நம்மனா பார்க்காததா, அந்த சலிப்பு ஏற்படும். லவ் மேரேஜுக்கு சலிப்பு ஏற்படும். சலிப்பு வந்து ஏற்படாமல் வாழ்கிறவங்க 10% தான்ப்பா. லவ்வுக்கு நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். லவ் வேஸ்டடு. நம்பி லவ் பண்ணி யாரும் நம்பி ஏமாறாதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் பொக்கிஷம் கைஸ், பொக்கிஷம். நீங்கள் சொல்கிறதுக்கு நிறையா இருக்கும். நீங்கள் வயசானதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களோட நினைவுகள் 1000 கொட்டி கிடக்கும். லவ் மேரேஜில் அப்படி கிடையாது. சப்பு விட்டு போயிடும். சப்பு அப்படின்னு அந்த சப்பு தன்னை விட்டு போயிடும். ஏதோ இப்போதைக்கு சும்மா இந்த யூடியூப்லலாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்களே ஏதோ இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்றதுக்காக வீடியோ போட்டுட்ருக்காங்க. ரியல் லைஃப்பில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க. அஜித் ஷாலினி வாழ்கிறாங்க அப்படின்னா அவன்கிட்ட கொட்டி கிடக்குது கோடி கணக்கில், விட்டுட்டு போக முடியுமா? போனால் இன்னொருத்தி வந்து உள்ளே நுழைஞ்சிருவா. அதெல்லாம் யாரும் வெளி தோற்றத்தை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க. உள் தோற்றத்தை பார்த்து வாழுங்க யாராக இருந்தாலும். உங்கள் அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு பெற்றிருக்கானா உங்களுக்கான வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தெரியுங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம பொண்ணு எப்படி கட்டி கொடுத்தா நல்லா வாழணும்னு தெரியும். சும்மா ஏன்னா தானே லவ் பண்ண படத்தை பார்த்துட்டு இட்லி கடையை பார்த்துக்கிட்டு உப்புமா கடையை பார்த்துக்கிட்டு லவ் பண்ணும்போது கட்டிக்கலாம், கூரை கொட்டையில் உட்காந்து இட்லி சுட்டு விற்கலான்ட்டு எவனும் வாங்க வரமாட்டான். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு கூரை ஊற்றும். அப்புறம் ஒரு வயிற்ற கலக்குதுன்னா உன்னால் ஆய் கூட போக முடியாது. கொடையை பிடிச்சிக்கிட்டு பாத்ரூம் கொல்லை பக்கம் தேடிட்டு ஓடுவியா? ராத்திரி நேரத்தில் குழந்தை தூங்கிட்டே இருக்க, அம்மா ஆய் வருதுன்னு பிள்ளையை தூக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு கொல்லை பக்கத்தோட கூப்பிட்டு போவியா? படத்தை பார்த்து யாரும் லவ் பண்ணி ஏமாறாதீங்க, சொல்லிட்டேன். ரியாலிட்டி என்னமோ அதை யோசிங்க. படத்தை பார்த்து எவனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் வாழ்ந்து காட்டலாம். தள்ளு வண்டியில் கடையை போட்டு இட்லி சுட்டு விற்று வியாபாரத்தினா அது படம்னா படத்தோட முடிச்சுக்கணும். அவன் கோடி கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு அவன் இந்நேரம் டெபாசிட் பண்ணிட்டு அவன் இந்நேரம் ஃபாரின் கிளம்பிருப்பான் சுற்றி பார்க்கறதுக்கு. புரிதல் வந்து பெட்டி தூக்கிட்டு
பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பு 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 நல்ல யாருமா முதல் இரவில் பார்ப்பதில் செய்வது மட்டும்தானா? மோனி எப்படி இருக்கீங்க? ஹாய் மோனி வந்திருக்காரா? ஹலோ மோனிமா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க மோனி. சாரி மோனி, நான் பேசிக்கிட்டு இருந்ததுனால நான் கமெண்ட்ஸை பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க மோனி? அடிப்பட்டு இருப்பீங்க போல். அடிப்பட்டில் என்னோட ஃபேமிலியில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஒரு விஷயத்த வந்து அடிப்பட்டாதான் உங்களுக்கு புரியும் அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகம். அதாவது ஜென்ரல் நாலேஜ் எனக்கு இருக்குது, ஓகேவா? கொஞ்சமாச்சும் நான் வளர்த்து வச்சுருக்கேன் ஜென்ரல் நாலேஜ். அதனால் இதை பற்றி பேசுகிறேன். ஒருத்தவங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டு தான் பேசணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அனுபவம் தேவையே இல்லை. பொது அறிவை வச்சே நம்ம கணிச்சிடலாம். யுவர் அரேஞ்ச் மேரேஜ் கரெக்டாக? நான் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஏதோ ஃப்ளோவில் இருக்கீங்க. முதலில் வரும் இரவு முதலிரவு கரெக்டு. கரெக்டுங்க. எப்படி என்ன ஆச்சாங்க ராக்கெட்? எப்படி அக்கா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஃபஸ்ட்டு பற்றி சொல்ல? அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேங்க. மோனி ப்ரோ நான் நல்லா இருக்கேன். ஒர்க்கு முடிஞ்சுதா? செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப். மோனி எப்படி போச்சு? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதா? ஃபினிஷா ஒர்க்கெல்லாம்? ஹாய் மாஸ்க் மேடம். வணக்கம் வணக்கம் ஷரீஃப். வணக்கம்கா. தஞ்சாவூரிலிருந்து ஒரு ராக்கெட்டா? பாப்ஸ் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி கேர்ள் கரெக்டு தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஏரியாவில் ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றாங்க, ஆம்பளை பிள்ளையும் பிறகுது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. சுப்பு ஹாய் சுப்பு, குட் மார்னிங் நிலா. சாப்பிட்டாயா? ஹாப்பி சண்டே. இது என்ன மூச்சு விடாத பாட்டு மாதிரி மூச்சு? சும்மா செல்லும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்ட்டு அது உள் விளக்கத்தை சொல்லணும்ல. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி வாழலான்ட்டு அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குதுங்க. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க காய்ஸ். அதெல்லாம் 3 மணி நேரம் படம் மட்டும்தான். 3 மாதம் அவங்க உழைப்பு, 3 மணி நேரம் நம்மளுடைய பார்வை கணிப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை தஞ்சாவூர் கிடையாதுங்க, சும்மா டிபி அப்படி வச்சுருக்கேன். கேடி லவ் மேரேஜ் நடக்காதால நான் அரேஞ்ச் மேரேஜ் தானே? அரேஞ்ச் மேரேஜ் அப்படிலாம் இல்லை செல்லம், அப்படிலாம் கிடையாது. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நானும் பட் லவ் மை லவ்வபிள் ஒய்ஃப் பர்சன். சரி வீடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க திரு, எல்லாம் நன்மைக்கு. மோனி ஹெல்த் ஓகே தானே? ஷங்கர் கண்ணா லிவிங் டுகெதர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்புமா? அது தப்பு. கடைசி வரைக்கும் நம்ம வந்து நாளைக்கு ஒரு உடம்பு முடியலன்னு படுத்து படிக்க ஆனோம்னா நம்ம கணவர் தாங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. அந்த லிவிங் டுகெதர் அவன் வந்து பார்க்க மாட்டான். உடல் அழகு மேனி அழகு இருக்கிற வரைக்கும் தொட்டு தடவி கொஞ்சுவோம், கொலாவோம், ஓக்குவோம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அழகெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் விட்டு கடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரே ஆளோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புடைய மேனி அழகும் குறையாது, அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு இன்னும் அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் புரிஞ்சிக்கக்கூடியது நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அவங்க மேலே அன்பு கிடைக்கும். அந்த லிவிங் டுகெதர் யாரும் நம்பாதீங்க கைஸ். அது ஒரு அழகுனால ஏற்படுத்துறது தான். அழகு இல்லாதவங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அழகு இல்லாதவங்களும் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அழகாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்பி விழுந்துடக்கூடாது. ஆம்பளைங்க அப்படி தான் ஆசையாக பேசுவானுங்க. ஆசையாக பேசுவான், உன்னை நான் மாளிகை கட்டி தரேன்பா, உன்னை நான் வந்து நீ யாருக்கிட்டையும் வந்து கஷ்டப்படக்கூடாதும்பா, உன்னை நான் இப்படி ராணி மாதிரி பார்த்துப்பேன் செல்லம் அப்படின்பா, உன்னை கொஞ்சுவான், அக்கறையாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்பான். அப்படி கொஞ்சம் கொஞ்சுவான், கொலாவான். அதே வார்த்தை அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. சரியா கேட்க மாட்டான். அப்படி கேட்குறான்னா தயவு செஞ்சு லிவிங் டுகெதரை யாரும் நம்பாதீங்க கைஸ். அது வந்து ரொம்ப பேராபத்தில் போய் முடிக்கும். ஏன்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. திடீர்னு நல்லவன் போல இருப்பான். நாளைக்கு ஒரு 10 வருஷம் அவனோட இருக்கிறீங்க, 11வது வருஷம் உங்கள் மேலேயே அவனுக்கு சந்தேகம் வரும். நீங்கள் யார்கிட்டயாவது பேசினாவோ நம்மக்கிட்ட இப்படி தானே அவள் பேசினா, அப்போ அவங்ககிட்டயே அப்படி தான் அவள் பேசியிருப்பா, அப்படி ஒரு சந்தேகம் வரும். திடீர்னு சைக்கோவாக மாறுவானுங்க, திடீர்னு கத்தி எடுத்து குத்திடுவானுங்க. அப்போ உங்கள் குடும்ப நிலைமை, உங்கள் புள்ள குட்டி என்ன ஆகுறது? இதெல்லாம் தேவையா?
அதெல்லாம் கஷ்டமோ நஷ்டமோங்க புருஷனோட மட்டும் வாழுங்க. யாரா இருந்தாலும் ஒரு நேரம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு நேரம் நமக்கு ஆண்டவர் கை கொடுப்பான். தயவு செய்து புருஷனை விட்டு வேற எந்த பக்கமும் உங்களோட திசையை திருப்பிடாதீங்க கைஸ். பழகுங்க, நட்பு ரீதியா பழகுங்க. அவன் மனசுல ஆசைகளை மட்டும் வளர்க்குற மாதிரி பழகாதீங்க. மணி, ஹாய் மணி. ஜெயா, இப்ப இருக்கிற இவளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. எவளை? உண்மைதான் சங்கர். கணவருக்கு மட்டும்தான் பெரிய திறமை இருக்கு. குட் மார்னிங். ஹாய் சிஸ்டர், ஹாய் செல்லோ, ஹாய். எனக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எருமை மாடு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா உங்களுக்கு? அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. வரை உண்மையும் இருக்கும். கரெக்டு தான். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்க நல்லா இருக்கு. அந்த பஞ்சாயத்து எல்லாம் நம்மளுக்கு இல்லை. பொண்ணு கொடுத்தா தானே பஞ்சாயத்து. அப்புறம் நல்ல விஷயங்களை சொல்லி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும். கண்டிப்பா மணி. கண்டிப்பா. இப்போ நீங்க என்னை பாக்குறீங்க. இப்போ நான் லைவ் வரேன், ரீல்ஸ் போடுறேன். லைவ்ல மட்டும்தானே கைஸ் பேசுறேன். உங்ககிட்ட நான் யாருக்கிட்டாவது பேசி இந்த நேரில் பார்க்கணும், அதை பார்க்கணும், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறேன்னா கிடையாதுல்ல. எவ்வளோ பேர் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறது, நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன்னு எத்தனை பேர் வந்திருப்பாங்க. யாரையாவது போய் நேரில் போய் பார்த்தோமா? கிடையாதுல்ல. யாரையாவது பேசணும்னா பேசியிருப்போமா? கிடையாதுல்ல. எதா இருந்தாலும் இந்த ஒயிட்டிக்குள்ளேயே முடிச்சுக்கிறல்ல நான். அப்போ இதுலேருந்தே நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம். கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். அதாவது ஜாப் வேற, அது வேற. எனக்கு யூடியூப் வேற, குடும்பம் வேற. ஓகேவா? அதையும் இதையும் போட்டுலாம் ஒன்றா குழச்சிக்கிட்டாலும் பரட்டிக்கிட்டாலாம் கடக்க மாட்டேன். இந்த புரிதல் எனக்கு இருக்கு, என் புருஷனுக்கும் இருக்கு. இந்த புரிதல் அவனுக்கு இருக்கிறதுனால தான் யூடியூப்ல என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அது யூடியூப்குள்ள ஸ்க்ரீன்குள்ளதான். கண்டவன் கூட எங்க போயிட்டுலாம் வரலல்ல. அதெல்லாம் இல்லைல்ல. அது கிடையாது. அது எனக்கு பிடிக்காது. எனக்கு ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அட்டன் டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது யாரு? நம்மளை கட்டிக்கிட்ட புருஷன் தான். வச்சுக்கிட்டவன் கூட்டு போக மாட்டான் யாருக்குமே. தெரிஞ்சுக்கோங்க. அவன் நீ கால் பண்ணி சொல்லி அவன் கூட்டு போறதுக்குள்ள உனக்கு விடிஞ்சிடும். அதனால அந்த இடத்துக்கே போகாதீங்க. லிவிங் டுகெதர் அது அந்த நேரத்துக்கு அப்படிதான் தெரியும். அது ரொம்ப தொல்லை கைஸ், ரொம்ப தொல்லை. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்கெங்க சிசிடிவி கேமரா வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பழகுற மாதிரி பழகுவான். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பழகுற மாதிரி பழகுவான். எங்கேயாவது குட்டி கேமரா கண்ணுக்கு தெரியாததை வச்சுட்டு போயிடுவான். ஆன்லைன்லேயே விற்கிது 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான். கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ குளிச்சுட்டு வர்றது, ட்ரெஸ்ஸை வைக்கிறது ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டு உன்னை பிளாக்மெயில் பண்ணுவான். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? உனக்கு தெம்பு தைரியம் இருந்தால் போலீஸுக்கு போவ, இல்லைன்னா என்ன பண்ணுவ? தூக்கு மாட்டி சாவ. குடும்பம் உன் புள்ளா குட்டி தான் அனாதையாக வந்து நிற்கும். உன் புருஷன் அனாதையாக வந்து நிற்பான். அப்புறம் உன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னு உன் புருஷன் வீட்டு சைடில் ஒரு குரூப் வரும். உன்கிட்ட இருக்கிற சொத்தை இருந்ததெல்லாம் பிடுங்கிக்கிட்டு உன் பிள்ளைய நடுத்தரில் நிறுத்திடும். அதனால அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க. அப்புறம் லவ்வர்ஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கேன் காய்ஸ். லவ்வர்ஸ் அவகிட்ட காட்டுடி, என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்கிட்ட நீ காட்டுடி, என்கிட்ட காட்டு. அந்த மூதேவி முண்டை என்ன பண்ணுறா? நம்பி போய் லவ்வர்ஸ் தானே, இவன் தானே நம்ம கட்டிக்க போறான்னு அவுத்து போட்டு மொத்தத்தையும் நின்றுட்டு உன் அம்மனை கட்டையா உட்காந்துருக்கா. அதை அப்படியே ரெக்கார்டு பண்ணி அப்படியே வெளியே விட்டுட்டான். அப்படியே 4 பேர் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டான். இதெல்லாம் தேவையா? அவ செத்தியா போயிட்டா. இதெல்லாம் தேவையா? எவனையும் நம்பாதீங்க காய்ஸ், யாரையும் நம்பாதீங்க. கல்யாணம்னு ஒன்று ஆகி புருஷனோட மட்டும் படுங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிலுமிஷமும் சேட்டையிலையும் இறங்கிடாதீங்க. எல்லாமே போலி தான். உங்க உடல் அழகை பார்த்து மட்டும் தான் காதல் வரும். உடல் அழகை பார்க்காம காதல் பண்றவன் உன்னைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்ற வார்த்தையை அவன் சொல்லவே மாட்டான். ஒய்ஃபுக்கு கூட இப்படி பயப்படலாம். ஆனால் இங்கே எம்டியா சிக்கு பயந்து லைவ் பார்க்க உங்கள் எம்டியா? ஓகே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் ஜென்ஸு. இவளே ரூட் போட்டு கொடுக்குறாளே. சொல்கிறேன் காய்ஸ், அப்படிலாம் இல்லை. லேடிஸும் பார்க்குறாங்க என் சேனல். லேடிஸ் கிட்டத்தட்ட 20% பார்க்குறாங்கல்ல. ஒரு லைவுக்கு கூடுதலாக இருக்கும் பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நிச்சயிக்கப்பட்ட திருமணமே முதல் சிறந்தது. கரெக்டுங்க, கரெக்டு. மனம் தொட்டு பதில்.
சரி இருக்கட்டும். நைட்டு அட லூசுக்கு இருக்கா? முனி சைடு பை சைடு ஹெல்த்தையும் கேர் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் டே லவ் தானே பண்ணுறாங்க நிறைய பேர். உண்மைதான், உண்மைதான் தீரும். நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல அந்த பொண்ணை தான் கட்டிக்க போகிறோன்னு நீங்கள் இருக்கிற ஒரு நல்ல ஆம்பளைங்களா இருந்தாக்கா தயவு செய்து அந்த பொம்பளைங்களோட உடலை பார்த்து பார்த்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதீங்க ரொம்ப, சரியா? அந்த அப்புறம் ஃபோனில் பேசும்போது இதை காட்ட அந்த வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. உண்மையிலே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, உண்மையிலே அந்த வாழ்க்கை நல்லா செழிப்பாக நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. முன்னாடியே பார்க்காத, அவ்வளோதான். என்னடா லேடிஸுங்களுக்கெல்லாம் நான் நல்லது சொல்கிறேன், நீ வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாற்ற முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறிய கிரகம். எப்போ இருந்து இந்த ஞானம் வந்தது? எப்பவுமே நான் இப்படி தாங்க, என்கிட்ட நீங்கள் பழகினாதான் தெரியும். சும்மா திடீர்னு வந்து ஏதோ லைவை உட்காந்து பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா என்னை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. லைக் போட்டு விட்டேன். அந்த 20% லேடிஸ் லிஸ்ட் கொடு தலை, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்குடா? எதுக்குன்னு கேட்குறேன். செல்லக்குட்டி லைக் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் நிலா, ஊர் கல்பாக்கம். நிலா லைக் போட சொல்லுவோம். செல்லக்குட்டி லைக் போடுங்க. செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அதாவது தனக்கும் மூளை வேலை செய்யாது, அடுத்தவங்க யாராவது நல்லது சொன்னாலோ கேட்கறதுக்கு அந்த மூளை வேலை செய்யாது. இந்த மாதிரி இருக்கிறதுங்கெல்லாம் எங்கேயாவது போய் முட்டு சந்தில் முட்டிக்கிட்டு தான் நிற்குங்க, இல்லை அவகிட்டையாவது ஏமாந்துட்டு போய் நிற்குங்க. செல்லக்குட்டி இப்படி ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரிகிற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. காட்டுடினா காட்டுவாளுங்க, கெஞ்சுவதுனா அவளுங்களுக்கு பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் நீங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. ஸ்டார்டிங்காக அவங்கள அப்படி ஏற்படுத்திட்டீங்க. வாங்க ஜெயக்குமார், வாங்க வாங்க செல்லம். ஷேகர், நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, சூப்பர் மேடம். தேங்க்யூங்க தேங்க்யூங்க. குட் மார்னிங், குட் சூப்பர் மெசேஜ்மா. தளபதி அப்புறம் ஆல்ரெடி மூடி தான் இருக்குது சதீஷ், நீங்கள் உங்கள் கண்ணை மூடிக்குங்க கண்ணாடியை போட்டு. எல்லாம் ஒரு உறவை வளர்த்துக்கத்தான். போதும் போதும், இருக்கிற உறவுக்கே அங்கே டைமை காணுமா? ஏய், இருக்கிற உறவுக்கே இங்கே டைமை காணுமா? இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களே, அப்போ எதுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொல்லி? அப்படிலாம் இல்லை, கம்பல் பண்ணலையே. சிஸ்டர் தான் ஜாயின் பண்ணி, இல்லைனா போ. அப்படி இல்லைனா எங்கேயாவது நிறையா போங்க. ரோட்டில் ரேப் அட்டம்ப்ட் நடக்கும், அங்கே இங்கேன்னு கண்டதெல்லாம் நடக்கும். போங்க, எனக்கு என்ன. ஏதோ உங்களாம் போட்டு நாங்கள் திருத்தி லைவுக்குள்ளே மட்டும் உங்களை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாக்கா நீங்கள் கண்ட இடத்துக்கு சுற்றுவோம் தான், கண்ட இடத்துக்கு போவோம் தான், குடிச்சு நாசமாக தான் குடிச்சு காசை அங்கே கொண்டு போயிட்டு குடியில் கொட்டி காசை வீணாக்கி கறியாக்கி அதுக்கப்புறம் எங்கள் உடம்பையும் சேர்த்து கெடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஆசைப்பட்டுக்கோங்க, போங்க. ஏதோ உங்களை சரி ஜாயின் பண்ணாக்கா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. யூடியூப்ல இப்போ இந்த 1 மணி நேரம் லைவ் ஓடுது, இந்த வீட்டுக்குள்ளே 1 மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல இருக்கீங்க. இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? சரிவா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போவோம். போர் அடிக்குதுரா, வீட்டில் கடுப்பு அடிக்குதுரா, சரிவா வண்டி ஏறுறா. அப்போ அந்த வண்டிக்கு 100 ரூபா பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அங்கே போனோன்னு உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? டே மச்சா வாடா குடிக்கலாம், டே வச்சா வாடா அதை பண்ணலான்னு உனக்கு தூண்டி விடுவான். அவன் பேச்சை கேட்டு நீ அங்கே போய் என்ன பண்ணுவோம்? காசை இறைப்ப. காசை இறைக்கிறது மட்டுமா, குடி போதையில கண்ணாடி ஓட எடுத்து குத்துவோம் வயிற்றுல. அப்புறம் போலீஸு கேஸுன்னு அலையணும். அங்கே 30, இங்கே 50, அங்கே 1 லட்சம்னு உன் காசை கறியாக்கி நீ நடு ரோட்டுக்கு போகிறத ஒரு மணி நேரம் லைவில் நீ உட்காந்து பார்க்குற. இந்த 1 மணி நேரமாக நீயும் நல்ல பிள்ளையா வீட்டுக்குள்ளேயே இருக்க. நீ மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுறதுனால நீ போய் குடிக்கிறதுக்கு செலவு பண்ணுற காசு உனக்கு மிச்சமாகுது. உன்னை கண்ட இடத்துல உன்னை தப்பு பண்ண வைக்காமல் உன்னை காப்பாற்றி வீட்டுக்குள்ளே சேஃபாக உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களோட உன்னை உட்கார வச்சு உன்னை வாழ வச்சு நாங்கள் பார்க்குறோம். நீ என்னடானா என்னை பற்றி இப்படி கேட்குற? ஜாயின் பண்ணலன்னா அந்த காசை கொண்டு போய் குடியிலையும் அப்புறம் என்ன
அது என்னது? எங்கெங்கயோ கொண்டு போய் கொட்டு, போய் பொண்ணுங்கிட்ட கொட்டிட்டு நோயை வளர்த்துக்கோ போ. எனக்கு என்ன? ம், அவ உன்கிட்ட மட்டும் தான் போயிருப்பான்னு நீ நினைக்கிறியா? ம், போ போ, பண்ணு போ. எப்படிங்க எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் தரீங்க? அதான் உண்மை, அதான் உண்மை. அப்புறம் அரேஞ்ச் மேரேஜில் சில பெண்களை புரிந்து கொள்வது கடினமாக உள்ளது. சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு. நான் லேடிஸ் மேக்கப் ஹேர் ஆர்டிஸ்டாக இருக்கேன். சூப்பர் ஷாயது, சூப்பருங்க. நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் பெண்கள் திறந்தவே மாட்டாங்க. ஆண்களின் பேச்சில் மயங்கி விடுகிறார்கள். என்ன செய்ய? அது ஒன்றும் இல்லைங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் காலையில் ஒன்று அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே அப்போ ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட தான் இருக்குது. பசங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட தான் இருக்குது. பிள்ளைங்களை ஏமாறாத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு. என்ன யாரும் கம்பல் பண்ணலை. எனக்கு நிலாவை பிடிக்கும். ஹாப்பி டு பி எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ் ஆஃப் கொடைக்கல் மழை. தேங்க்யூ ட்ரீம், தேங்க்யூ. நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் என்ன ஒரு பொதுநல செய்ய உனக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும். செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மை டியர் நிலா, ஹவ் ஆர் யூ ஸ்வீட்டி? ஃபைண்ட் அப் பட்டோ ப்ளீஸ். யுவர் ஹேர் லூஸ் ப்ளீஸ். பார்த்துக்கலாங்க, அப்புறமா கழட்டி விடு. ஐ லவ் யூ, யுவர் பியூட்டிஃபுல் லாங் ஹேர். நான் எதுவும் சொல்லலை. இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க மோனி, நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் சொல்லுக்கு நான் எதிர்பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சேனலை? லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஸ்டார்ட் மை ஒர்க், மை வில் ட்ரைன் கோ டு ஆஃபீஸ். பார்த்து போயிட்டு வாங்க தளபதி. உங்கள் நேம்? என்னோட நேம் நிலா. அழகு தேவதை. வேல்முருகா, ஹாய் வேல்முருகா. பியூட்டிஃபுல் எல்லோ ஓப்பன் சொல்லலாம். மீ அஸ்வின், ஹாய் அஸ்வின், ஹாய் செல்லக்குட்டீஸ். மணி 12 ஆச்சு, போய் முதல்ல சாப்பிடு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது 1 மணி நேரம் ஆகிறதுக்கு. லைவ் டைம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டோம். 1 மணி நேரம் லைவ் ஃபில் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆடு சேர்த்து வரும்லடா. பாப்ஸ் தானா சேர்ந்த கூட்டம், நாட் அண்டர் காம்ப்ளிமெஷனா. சரோபுரோ ஒர்க்குக்கு போயிட்டாரு. சரோபுரோ சர்புர். சிராஜுதீன், மஞ்சக்காட்டு மைனா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணுங்க. வெரி ஸ்பெஷல், வெரி ஹாட் அண்ட் கிளாமர். ஜாயின் பண்ணுங்க. ஹாய் ஸ்வீட்டி, ஹாய் செல்லம். அழகு தேவதே ஒரு பாட்டு பாடுங்க. ஆல்வேஸ் ஆல்சோ கமெண்ட்ஸ் ஹாப்பினஸ் சண்டே குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. மஸ்தான், ஓகே மஸ்தான். மெசேஜை ஃபுல்லாக படிக்கிறது கிடையாது. ஐயோ, ஃபுல் மெசேஜாக போடுங்க, படிக்கிறேன். உங்கள் வீட்டில் தெரிஞ்சு தான் லைவ் போடுறியா? யூடியூப் வேறு, குடும்பம் வேறுன்னா பார்க்குறானா? என்ன கேட்குறீங்க கரகம்? எங்கள் லேடிஸ் கஷ்டம் உங்கள் லூஸ் ஹேரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் ஆசைப்படுறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. லேடிஸ் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே லைவ் ஒரு பக்கம் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அங்கே மேக்கப் பண்ணிக்கிட்டே எங்கிட்ட பேசுகிறீங்க. அங்கே உள்ள உங்களோட கஸ்டமர் ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களோட ஹேரை காட்டுங்க, லூஸ் ஹேரை போடுங்க. டே காதில் பூசுத்துறியா? ஒர்க்கு பார்க்குறேன்னு சொல்லு. என் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தது இல்லையா? அவனால் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு லைவ் பார்த்துட்டு நீ அங்கே மேக்கப் பெயிண்ட் அடிக்கிற. துபாக்கூர் கேளு செல்லும். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி லீவ், வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் போடு, உன்னை பார்க்கணுன்னு உண்மையை சொல்லி கேளு. இந்த கதை கட்டுறது, இந்த டுபாக்கூர் விடுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஞாயிற்றுக்கிழமை அழகாக இருக்கீங்களா? சாரீ மற்றும் ட்ரெஸ் நல்லா செலக்ட் பண்ணுறீங்க. சூரத்தில் புடவை வாங்கி வியாபாரம் செய்யலாம். ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஹாப்பி, இப்போ தான் அதை விட்டுட்டேன். எப்போ போடுவீங்க மெம்பர்ஷிப் லைவ்? அண்ட் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீ எந்த ஆக்சஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோ, எந்த ஆக்சஸ் வேணாலும் பண்ணிக்கோ. ஏன்னா இன்னைக்கு எல்லா மெம்பர்ஷிப் லைவும் இருக்கும். ஏய்
ட்ரீம் உண்மையை சொல்லக்கூடாது. சட்டை ஒரு பட்டனை காணும்டா, இங்க பாரு, இதோ பாரு, தூங்கி முழிச்சல ஏதோ பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சு போல இருக்கு, இங்க பாரு. சரி, ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது, நம்ம லைவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நான் நைட்டுக்கு வந்துக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக மெம்பர்ஷிப் லைவுக்கு வந்துக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணி ரெடி ஆயிருங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு லைவ் டைம். சரி, ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இருங்க, இன்னும் ஒரு 55 செகண்ட் இருக்குது. 5 மினிட்ஸ் லைக் போட்டாச்சு. கிளைகள் கிடையாது. ஆமாம் அருளர், ஃபோட்டோ பாண்டி 5 மினிட்ஸ் லைக் போட்டுட்டு இருக்கேன். ஓகே மோனிமா, ஓகே. ஏங்க உங்களுக்கு எதுக்கு? அடேங்கப்பா, மயக்கம். பார்த்து பார்த்து ரொம்ப மயக்க போட்டு கீழே விழுந்துடாதீங்க, அடிபட்டுற போகுது. உங்களை பார்த்த உடனே சரி சரி, லைவ் வருவேன் காய்ஸ். கரெக்டாக 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக நான் காமன் லைவ் வந்துடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி மட்டும் ரெடியாக இருங்க. மெம்பர்ஷிப் வந்து உடனே போட்டுக்கலாம். ஓகே செல்லம், ஓகே, அவ்வளோதான். வெளியில் கிளம்புற வேலை வேறு இருக்கு. அப்புறம் இப்போ தான் லைக் போட்டேன். தேங்க்யூ ஹாப்பி நிலா, தேங்க்யூ. அப்புறம் ட்ரெஸ் வேறு போடுங்க, அது குளிச்சுட்டு வந்து புடவை கட்டிட்டு வரேன். ராஜ்குமார், ஒன்ன மாதிரி உன் பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போல. நான் என் புருஷனோட மட்டும் தான் வெளியில போறேன். ஒரு ஊது ஊது மயக்கம். இந்த ட்ரெஸ் அருமையா தான் இருக்கு. ஊதவா? மயக்க போட்டு விழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எல்லாரும். ஊதவா அப்போ? எந்த புருஷன் அப்படின்னா உங்க அம்மாவோட புருஷன். ராஜ்குமார், உங்க அம்மாவுக்கு ஒரு சீக்ரெட் புருஷன் இருப்பான்ல, அவன் தான். இல்லை, உன் பொண்டாட்டிக்கு கூட இருக்கால ஒரு சீக்ரெட் புருஷன். நேற்று கூட சொன்னியே, ஏதோ உன் பொண்டாட்டி அவன் கூடயே ஓடி போயிட்டான், அப்புறம் நான் கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னு. அவன் தான். எல்லாம் லைக் போட்டாச்சு. தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ செல்லங்களே. நெக்ஸ்ட் லைவ் வந்து நைட்டு 9 PM லைவ் ஸ்டார்டட், காமன் லைவ். இனிமே தான் பல்லு விளக்கிட்டு சாப்பிடணும் பாப்ஸ். மேக்கப் எல்லாம் டொபாக்கர் அடிக்காத ஷையதா. இல்லை, இனிமேல் தான் ப்ரஷ் பண்ணணும், போய் சாப்பிடணும். நான் தூங்கி எழுந்துச்சு அப்படியே லைவுக்கு வந்துட்டேன். ஓகே செல்லக்குட்டி, எல்லாரும் பாருங்கள், எனக்கும் டயர்டாக இருக்குது, போய் ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் இல்லையா, உடம்பு ரொம்ப பசிக்கு, அதுக்கு சோர்வு தட்டுது. ஓகே, பார்த்துக்கோங்க, நைட்டு வரேன். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே, பாய் பாய் பாப்ஸு, சரோ, ட்ரீம், கலர், ஷங்கர், எல்லாருக்கும் பாய். தளபதி பாய்டா பட்டோ. எல்லாரும் பார்த்துக்கோங்க. மீண்டும் உங்களை நான் வந்து 9 PM சந்திக்கிறேன்.